என்னண்டாலும் சமைச்சா சரி சம்பெல்லாம் இடிக்கணும் வேண்டு அந்த அண்டைக்கு விதிக்கண்டா அதை சாப்பிடுத்தான் அது அப்படித்தான். இன்னொரு அக்கா வந்து கூப்பிட்டு இருந்தவா இப்படியா வந்து ஒரு வீடியோன்னு சொல்லி எடுக்க சொல்லி கூப்பிட்டு இருந்தவா. இந்த கணவனால் வந்து பெருசாக வேலையில்லாதகள் செய்கிறதுக்கு வந்து அவரால் இயலாது. அப்போ அந்த 3 பிள்ளையும் படிப்பிக்கிறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறா. ஸோ அதனால் வந்து என்ன அவள் வந்து தொடர்பு கொண்டவா இப்படி அந்த எடுத்து போடுங்க தம்பி, அப்போ யாராவது பார்த்துட்டு உதவி செய்வாங்கன்னு சொல்லி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அக்கா வணக்கம். என்ன மாதிரி சுகமாக இருக்கிறீங்களா? அவமாக்கா கூப்பிட்டு இருந்தீங்களா என்ன இப்படின்னு சொல்லி. இப்போ என்ன மாதிரி இப்போ என்ன செய்கிறீங்க? செலவுகளுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க? செலவுகளுக்கு கஷ்டம்தான், கணவருக்கு மேடாது. மேலாதான் 3 பிள்ளைகள் இருக்கணும், பொம்பளை பிள்ளைகள். இந்த படிப்பு செலவு பெரிய போராட்டத்தின் மத்தியெல்லாம் போகிறாங்க. சரி. எத்தனை வயசு 3 பிள்ளைகள்? மூத்தவா 15, மெட்டவா 11, மெட்டவா 9 வயசு. வேறு எதுவும் உதவிகள் எதுவும் கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு? ஒன்றும் கிடைக்கல. இதுவும் கூட வீடு என்ன சொந்த வீடு தானே? அப்போ என்ன உங்கள் சொந்தக்காரர் இப்படி அவையில் ஏதாவது ஒன்று செய்யறது இல்லை தானே? மெயினாக வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு இப்போ என்ன இதாண்டி தான் உங்களுக்கு நீங்கள் அதை வச்சு கொண்டு அவையில் படிப்பிச்சு எல்லாம் செய்வீங்க? மாடண்டா ஒன்று பார்க்குறது சுவாமி. மாடு தான் இப்போ வச்சுக்கிறீங்களா? எத்தனை மாடு நிற்குது? ஒரு மாடு தான். ஒரு மாடு தான் நிற்குது. அது வந்து பார்க்குறது தந்தது ஒரு மாடு தான் நிற்குது. அது இந்த வருமானத்தால் இப்போ ஒரு சமாளிக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. பாலையும் கொடுத்து வேண்டிய செலவும் பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கு. பால் கறந்து கொண்டே இதில் பண்ணையில் கொடுக்குறது. எவ்வளோ வரும் ஒரு மாதம்? ஒரு மாதம் வண்டியில் 15 நாள் 10 நாள் தான் எடுக்கிறாங்க. எத்தனை லிட்டர் பால் கறப்பீங்க? 3 லிட்டர் தான் வரும். 3 லிட்டர் கறக்கும். காலமே 2 கறக்கும், சில நேரம் பின்னேரம் 1 கறக்கும். சாப்பாடு இல்லை, காணாது. தலைமுறைளவு வருமானம் வந்துட்டு சமாளிக்க வேண்டிய. இப்போ நிலன்புரியை நிப்பாட்டி போட்டோம். கஷ்டம் தானே. நீ வேண்ட செலவு இனியாவா ஓயில் வார வருஷம் ஓயில் படிக்கிறா. இந்த வருஷம் இல்லை, வார வருஷம் ஓயில். நீ அது இந்த செலவே பெரிய இல்லை தானே. நான் கஷ்டத்தால விட இல்லை. இந்த முறை கொஞ்சம் நான் தனிப்பட கவனிச்சபடியா கொஞ்சம் மார்க்ஸ் வித்தியாசம். வெளியால் நடக்கிற இதுகளுக்கு விடுற இல்லையா வகுப்பு? வெளியில் கொண்டு திரிகிறத சைக்கிளோட தெரியாது, நான் தான் கொண்டு போகணும். என்னென்ன கொண்டு வரேன்? சைக்கிள்லாம் வச்சுக்கிறீங்களா? இந்த காலத்தில் இப்போ சைக்கிள் இருக்கிற வீடு தான் இப்போ குறைவு. கூடுதலாக எல்லா வீட்டையும் பைக் அது வரணும்னு சொல்லி எல்லாரும் வச்சுக்கிறாங்க. எனக்கும் ஆசை இல்லை. ஏதோ சைக்கிள் இருந்தாலும் கொண்டு வரத்துவே படிப்பிச்சா காண வேண்டது தான். இப்போ நீ ஓயலுக்கு மும்மிரமாக பார்க்கணும். கொலசிப்கார் அதை நல்லா படிப்பீங்க. படிப்பிக்கிறா தானே. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முந்தைய குறைவு தான், இப்போ பரவாயில்ல. அப்போ வருத்தம் தான். 3 பேரும் மாறி மாறி வருத்தக்காரர் தான். இப்போ 2வது ஒரு பரவாயில்ல, மூத்ததும் முடியாதும் தொடர்ச்சியான வருத்தக்காரர் தான். இப்போ தான் கொஞ்சம் தேறி போய் இருக்கணும். 11 வருஷம் 12 வருஷமா மூத்தவாவோட தெரிஞ்சது. பேருந்து சின்ன ஆளோட தெரிஞ்ச 7-8 வருஷம். இப்போ தான் தேறி ஒரு பக்கம் கொண்டு வந்து விட்டுக்கிறாங்க. இனி படிக்கிறதா வேண்ட கையில் இவ்வளோ கொண்டு வந்து விட்டுக்கிறாக்க பாப்போம். ரெண்டைக்கு என்ன சாப்பாடு விட்டேன்? 2க்கு பைத்தங்காய் கறியும் கத்தரிக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல். வெள்ளிக்கிழமை நாங்கள் மிச்சம் இறக்கிறது தானே. என்னண்டாலும் சமைச்சா சரி. சம்பெல்லாம் இடிக்கணும் வேண்டு அந்த அண்டைக்கு விதிக்கண்டா அதை சாப்பிடுத்தான். என்ன செய்யறது? அவர் இல்லாதவர் ஒன்றும் செய்ய இல்லாது தானே. நாங்கள் இப்போ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் என்ன மாதிரி? என்ன அவருக்கு இயலாதா? அவருக்கு முட்டு வருத்தம், ஆள் தொடர்ச்சியான வருத்தத்துக்குள்ளேயே உள்ளாயிக்கணும். பாம்பு கடிச்சதுலேருந்து ஒரே வருத்தம். 3 தரம் பாம்பு கடிச்சிட்டு அந்த இதுக்கு விஷமத்துக்கு மருந்து செய்து ஆள் பிழையினத்துலேயே போயிட்டு ஒரு வேலையும் செய்ய இல்லாத செய்தாரண்டா. இப்போ 10 நாளைக்கு மேலே காய்ச்சல் வந்து காய்ச்சல் மாறிடுது, உடம்பு பிழையினா. அவரு சௌகரங்கள் எல்லாம் இங்கே இருக்கா? பக்கத்தான் இருக்குண்ணா. அவையும் கஷ்டம்தான். அவை எங்களை விட கஷ்டம்னு சொல்லுவேன். சரி. எங்கள் பிள்ளைகளாக நிற்கணும். இப்போ நான் வந்து வீடியோவில் வந்து என் முகம் ஒன்றும் காட்டல. இப்போ என்னென்னா படிக்கிற பிள்ளைகள் தானே. இப்போ நாளைக்கு கூட வந்து படிக்கிற ஆக்கள் வந்து இந்த அவையில் ஒரு மாதிரி பார்ப்பினோம் என்ன. ஸோ அதனால் நான் வீடியோவில் என் முகம் வந்து காட்டாமல் தான் நான் போட போகிறேன். இதால் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே காட்டாமல் போடுறதால. இவையெல்லாம் பிள்ளைகள் இப்போ இவையில் தெரிஞ்சாக்களே தெரிஞ்சிருக்கும். இது 3 படிப்பெல்லாம் என்ன போதும் கூட. சொல்லுங்க, படிப்பீங்களா? சொல்லுங்க. சரி பாப்பா, நான் எதுவும் வந்து கிடைச்சா கட்டாயம் அவைகளுக்கு நான் வந்து செய்வேன், பிரச்சனை இல்லை. முல்லைத்தீவு மாவட்டம் கும்பலமுனையில் இருக்கணும்.
இப்படி போகுது வாழ்க்கை. ம். அப்போ என்ன பெரிய ஃபோன் எல்லாமே இருக்கா பிரச்சனை? நான் வீடியோ போட்டால் பெரிய பார்ப்பீங்களா? ஃபோன் எங்கே பார்க்குறோம், நாங்கள் வீடியோ பார்க்குறேன். பார்க்குறீங்களே பெரிய ஃபோன் வாட்ஸ்அப் இல்லையா? மட்டும் தான் பெரிய ஃபோன் இருக்கு, அதில் 3G ஃபோன் தான். டீச்சர் வாழை டீச்சர்றான்னு அதை படிக்கிறதுக்கா தந்தவா இது. அப்போ அந்த இதில் வாட்ஸ்அப் மட்டும்தான் பயன்படுத்துகிற வேறு எது ஒன்றும் இல்லை. இப்போ எப்படியும் இந்த வீடியோ வந்து பார்ப்பினோம், நிறைய பேர் பார்ப்பினோம். இப்போ பார்த்தா எல்லோரும் உதவி செய்வினம் மட்டும் இல்லை, அதெல்லாம் உதவி செய்ய மாட்டேன மட்டும் இல்லை, செய்வினம் சிலர் பார்த்துட்டு செய்வினம். சமத்தையும் நிப்பாட்டினோம். இப்போ நலன்புரி தற்போது அந்த பதிவு நடந்து கொண்டிருந்தது, அதிலும் இப்போ குளறு வடிவுகளடாக்க இன்னும் வந்து அதை எங்களை என்ன சொல்லுங்க. இப்போ சமுத்தி நிப்பாட்டின இந்த நலன்புரின்னு சொன்னால் நலன்புரியும் 5000 தான் வந்தது. இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்க. இப்போ காசுக்கு மேலே காசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. 15,000க்கு மேலே போய் கொண்டிருக்குது. எங்களுக்கு அதுவும் இப்போ நான் இப்போ அப்படி கதைக்கிற வீடியோ கொண்டு கதைக்கிறேன் இல்லை, நான் பொதுவாக நடக்கிற விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஏரியாவில் இருக்கிற என்ன அதுக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த அமைப்புகள் வந்து அதை பார்த்து செய்யணும். என்ன கஷ்டப்படுறாங்களுக்கு தான் அரசாங்கம் தண்டணும். அதை விட்டு தந்து இந்த பிள்ளைகளுடைய செலவுக்கு காணுமா என்ன ஒரு நேரத்துக்கே காணாதான் இந்த 5000. இப்போ சாதாரணமாக ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 15,000 கொடுக்கணும். என்ன 15,000 குறைஞ்சது போகுது. அதுவும் இல்லைத்தானே எங்களுக்கு கடைசி 7,000 பெருமண்டு பார்த்தா அதுவும் இல்லை. 5,000 ரூபா தான் இவ்வளோ காலம் அந்த 5,000 எடுத்து சமாளிக்கிறோம்டா யோசிப்பாரு. என்ன ஒரு நேரத்துக்கு மாப்பட்டி வேண்டி சீனி செய்கிற வேண்டவே அந்த 5,000 போயிடும். வேற ஒழுங்கான இதுல உடம்பு நிலை நல்லதான்னு சொன்னா ஏதோ வீட்டோடையாவது தொழில் செய்யணும். அதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அது செய்து கொண்டு போவோம், சறுக்கி கொண்டு இல்லை போகுது உடம்பு நிலை. இப்போ பார்த்தா 15 நாள் கிட்டத்தட்ட வருத்தம் வந்து. இப்போ 2-3 நாளாக நூல் முடிஞ்சு 2 தான் குழப்பி விட்டு கிடாக்க ஒரு பக்கம். டாக்டர் சொல்லி போட்டேன் கொண்டே போய் வாஞ்சொலியில் விடுங்க வாழையா ஒன்றும் செய்யலாம். நான் சொன்ன வாஞ்சொலியில் விட்டு 5 எங்களுக்கு துணையும் இல்லை. நீ மாட்டுக்கு பொறுப்பாக ஆள் போகணும். கரண்ட் எல்லாம் செய்து வடக்கில் சொந்தத்துக்குள்ள செய்தது. இன்னும் பூசை இல்லை தான், இன்னும் பூசை இல்லை, அப்படியே இருக்கு. இதான் வீடு பாருங்க. வீட்டு வேலை ஃபுல்லாக முடிக்கல நீங்கள்? இல்லை எல்லாம் இருக்கு வேலாட. இதுவும் கதவுல இன்னும் போட இல்லை. இங்கெல்லாம் வெளிச்சம் இல்லையா? அங்கே நைட்டை போட்டுவிடும். ஓகே. இப்போ உங்களோட விட எல்லாரும் பார்க்க போயினா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தானே? இதான் பார்க்குறதுல என்னடா பாருங்க, அதே போட்டா தான் இருக்கு. எங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். ஒழுங்கா இருந்தா காணும், அத்தியாவசியமான சில இதுகள் இருந்தால் காணும். இப்படிதான் வாழினம். இந்த வீடியோ பார்க்குறார்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்கோ. இப்போ நான் சுற்றி பார்த்தேன். நான் இப்போ ஆடம்பர வாழ்க்கைன்றது தேவையில்லை. இந்த உதவி செஞ்சாலே காணும். அதான் படிக்கிறாருக்கும் சாப்பாட்டுக்கும் எதுவும் செய்தானே. அதான்